பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு மாத்திரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. பிதாவாகிய தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறதுனாலே பிதாவாகிய தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகையினால தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியம் என்பது தேவனை நேசிக்கிறதுனால செய்கிறதா இருக்கிறது, அழைப்பு கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அழைப்பு இருந்தா தான் ஊழியம் செய்யணும். ஆரோனால் அழைக்கப்பட்டாலுடைய யாதொருவரும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா எழும்புகிறது இல்லை என்று சொல்ற வசனத்தை வைத்துக்கொண்டு ஊழியம் என்றால் அழைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஊழியம் என்பது அழைப்பு கிடையாது. பிரியமானவர்களே, ஊழியம் என்பது நீங்க தேவனிடத்துல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. பேதுருவிடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், இவள் எல்லாரையும் பார்க்கலாம் நீ அதிகமாய் என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, அப்படியானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கின்றார். அப்போ ஆடுகளை மேய்ப்பாயா என்று எதுக்காக எப்ப சொல்றாரு? அன்பா இருந்தா என் ஆடுகளை மேய்ன்னு சொல்றார். இது அழைப்பு கிடையாது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே இயேசு கிறிஸ்து சீஷனும் கிடையாது, அப்போஸ்தலனும் கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்ட ஒரு மனிதன் இயேசுவோடு கூட சேராமலே தூரமா போய் அவன் என்ன செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து நாமத்துல பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கிறான். உடனே யோவான் போய் அவரை தடுக்கின்றார். நீ செய்யக்கூடாது. தடுத்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து சொல்றார். இயேசு சொல்றார், உடனே தடுக்காதீங்க, நமக்கு விரோதமாய் இராதவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறார். ஆகினால இது அழைப்பு கிடையாது. பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து வரல, சீசனா இல்ல, ஒண்ணும் இல்லை. ஆனா இயேசு விசுவாசித்தாரு, அவர் செயல்பட தொடங்கி விட்டார். அதே மாதிரி பிரியமானவர்களே, தேவனை நீங்க விசுவாசிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள். இப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறதுனால பிதாவாக என்ன பண்றாருனாக்கா உங்களை கனப்படுத்துகிறவரா இருக்கிறார். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பிதாவே, நீர் என்னை கனப்படுத்துகிறவரா இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க தேவனை மையப்படுத்துவதாக இருக்கின்றோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பிதாவாகிய என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு நம்மை சுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அதிக கனி கொடுக்கும்படிக்கு நம்ம என்ன பண்றாரு? சுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். பிதாவே, நான் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு நீர் என்னை சுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எதுக்காக நமக்கு உரைக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய உபதேசத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகினால்தான் இயேசு ஜெபிக்கும் போது என்ன ஜெபிப்பார்னு சொல்லி பார்க்கும்போது, சத்தியத்தினால பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்கின்றார். அப்போ தேவனுடைய வசனத்தினால மனிதகுலம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதுனாலே தேவனுடைய வசனத்தின் மூலமாக நம்மை தேவன் பரிசுத்தமாக்குறார். இந்த வார்த்தையில கூட நாம் என்ன பார்க்கிறோம்? அவருடைய உபதேசத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே பிதாவாகிய தேவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது, அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு நம்மை சுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அதுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பிதாவே, நான் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு நீர் என்னை சுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். வெறுமனே ஸ்தோத்திரம் சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் இனிமேல் நீங்கள் தேவனை ஆராதிக்க ஆரம்பிங்கள். ஏனென்று சொன்னால் தேவன் அதை பிரியப்படுகிறவரா இருக்கிறார். அதுல நமக்கும் ஒரு பெரிய லாபம் இருக்கிறது. என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, நாம இப்படி ஆராதிக்கும் போது தேவன் நம்முடைய மத்தியில வருகின்றார். அது நமக்கு பெரிய லாபமா இருக்கிறது. நாம இப்படி ஆராதிக்கும் போது என்ன நமக்கு நடந்ததோ அதை சொல்லி ஆராதிக்கிறதுனால நம்முடைய இருதயம் பலப்படுகிறதா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கின்றோம். ஆகையினால் தான் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே தேவனை நம்ம ஆராதிக்கிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்தாக வாசிக்கும் போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வெளியரங்கமான பலனை நமக்கு தருகிறார். நீ அந்தரங்கத்துல பிரவேசித்து அந்தரங்கத்துல இருக்க பிதாவை நோக்கி ஜெபிப்பா என்று சொன்னால், அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா தாமே உனக்கு வெளியரங்கமான பலனை கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். தனித்து ஜெபம் பண்ணலாம், கூடியும் ஜெபம் பண்ணலாம். தனித்து ஜெபம் பண்ணும்போது நீ அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்க பிதாவை நோக்கி நீ ஜெபிப்பா என்று சொன்னால், அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா தாமே உனக்கு வெளியரங்கமான பலனை அளிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்லி பிதாவாகி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, பிதாவே, நீர் எனக்கு வெளியரங்கமான பலனை தருகிறவராக இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்னதாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறான்னு சொல்கின்றார். என்ன சொல்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து? நீங்க ஜெபிப்பதற்கு முன்னதாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார்.
அப்போ அவர் அறிந்திருக்கிறது, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கார். நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பிதாவுக்கு தெரியும். உதாரணமாக சொல்ற பாருங்க, ஆவில் எளிமையுள்ளவர் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இருதயத்தை சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள் அவர் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த வார்த்தைலாம் சொன்ன உடனே இந்த வார்த்தைலாம் என்ன அர்த்தத்தை குறிக்கிறது சொல்லி பார்க்கும்போது, நீ ஆவிலே எளிமையா இருந்தா தான் பரலோக ராஜ்யம் உண்ணுதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். நீ இருதயத்துல சுத்தமா இருந்தா தான் என்னை காண்பை என்பது எனக்கு தெரியும். நீ சமாதானம் பண்ணுகிறவனா இருந்தா தான் என் பிள்ளையா இருப்பேன்னு சொல்லி எனக்கு தெரியும் என்பதை ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனா நம்ம தான் இதை புரிஞ்சு கொள்ளாத இருக்கிறோம். அப்ப நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது, பிதாவே நான் ஜெபிப்பதற்கு முன்பதாக என்ற தேவையெல்லாம் அறிந்திருக்கிறேன், அந்த தேவைகளை எல்லாம் இன்றைக்கு நீர் எனக்கு தந்து வழிநடத்தும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இப்படி ஜெபிச்சுட்டா செல்ஃபிஷ் ஜெபம். அப்போ உலகத்தாருங்க கூட ஜெபிக்கணும். அப்போ உலகத்தாருக்கெல்லாம் கூட எப்படி ஜெபிக்கிறது? பிதாவே இயேசு நாமத்தை சுமத்துறேன், உலகத்திற்கு எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறேன், எல்லா மக்களுடைய தேவை நமக்கு தெரியும். யாருக்கு விசுவாச தேவை, யாருக்கு நம்பிக்கை தேவை, யாருக்கு பரிசுத்த தேவை, யாருக்கு விடுதலை தேவை, யாருக்கு ஜெயம் தேவை, யார் பிசாசு கட்டது விடுதலையாக்கப்படணும், யார் தரித்திரத்தில் விடுதலையாக்கப்படணும், யார் அறியாமல் இருந்து விடுதலையாக்கப்படணும், யார் கவலை இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், எல்லாம் நமக்கு தெரியும் கர்த்தாவே. ஆகினால உலக மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன், அவரவருடைய தேவைகள் பிரகாரம் இன்றைக்கு நீர் கிரியை செய்யும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நீங்க அறை வீட்டுல போயிட்டு தனியா சாத்திக்கிட்டு ஜெபித்தா கூட பிதாவாகி தேவன் உங்களுக்கு பலன் அளிக்கிறவரா இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்துல மிக முக்கியமானது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா விசுவாசம் இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் நீங்க ஜெபிக்க தொடங்குறதுக்கு முன்பதாக என்ன சொல்றேன்னாக்கா, பிதாவே இயேசு நாமத்தை சுமத்துறேன், நான் ஜெபிக்கிற ஜெபெல்லாம் விசுவாசமா ஜெபிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அப்படி நீங்க விசுவாசத்துக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்னு கர்த்தர்கிட்ட கேட்டா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேளுங்கள் உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியாய் பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தினால பிதாவிடத்தில் எது கேட்போ பிதா அதை உங்களுக்கு தந்திருக்கிறவரா இருக்கிறார். அப்போ நாம தான் கேட்கணும், விசுவாசமா ஜெபிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி. அநேகர் ஸ்டிக்கர் போடுறீங்க. என்ன ஸ்டிக்கர் போட்டிருக்கீங்க? ஜெபமே ஜெயம் சொல்லி போட்டுக்கிறீங்க. ஜெபமே ஜெயம் கிடையாது, விசுவாச ஜெபமே ஜெயம். அதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்போ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். ஜெபமே ஜெயம்னா நம்மளை போல நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, அதல்ல, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அந்த கிருபையை நாம கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே விசுவாசத்தோடு ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அதே வேளையில என்னுடைய தேவைகளை எல்லாம் பிதாவே நீர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறதுக்காக உம்மை சோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். அடுத்தாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், பரலோகத்திற்குதான் உங்கள் பிதா பூர்ண சொர்க்கரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சொர்க்கரா இருக்க கிடையாது. அப்போ பிதா எப்படிப்பட்டவன் சொன்னா பூர்ண சொர்க்கரா இருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியன் ஒதுக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் தமது மழையை வருஷிக்க பண்ணுகிறவரா இருக்கார். அப்ப அவர் பூர்ண சொர்க்கரர், எல்லாவற்றிலும் அவருடைய குணங்கள் நிறைந்திருக்கிறது. அப்ப நம்ம என்ன சொல்லி தேவனை ஆராதிக்கணும்? பிதாவே நீர் பூர்ண சொர்க்கரா இருக்கிறதுக்காய் உம்மை சோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி நாம் ஆராதிக்க வேண்டும். இப்போது நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். பிதாவே உம்மை பற்றி அறிந்து கொள்ளும்படியாய் எங்களை மனக்கண்களை நீர் திறந்து கொண்டிருக்கிறதுக்காக சோத்திருக்கிறோம். நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் எங்கு தொழுது கொள்கிறா இருப்பதுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றையிலிருந்து நாங்கள் கர்த்தாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.